கடந்த 6 மாதங்கள் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி பாதுகாத்து இந்த புதிய மாதத்தினுடைய முதல் தேதியுடைய மாலை நேரத்தில் நம்ம எல்லாருடைய சமூகங்களை கொண்டு வந்து அவரை துதிக்க சோதரிக்க தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த மாதத்திற்கு என்று கர்த்தர் நமக்கு கொடுத்ததான வார்த்தை என்னவென்று சொன்னால் நீதிமொழிகளின் புஸ்தகம் 25:25 தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். கர்த்தர் இந்த மாதத்தை நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கின்றார். ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது. அந்த செய்தி நம்முடைய ஆத்துமாவுக்கு எல்லாம் ஒரு குளிர்ந்த தண்ணீரை குடித்தது போன்று ஒரு உத்வேகத்தை புதிய பலனை கொடுக்க போகிறது. பொதுவா நம்முடைய வீட்டிலே சார்ந்தவர்கள் தூரமான இடங்களிலே வேலை செய்கிறார்களோ அல்லது படிக்கின்றார்களோ ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தால் அவர்களிடமிருந்து ஏதாவது ஒரு தகவல் அநேக நாட்களாக வராமல் இருக்கும் என்று சொன்னால் வீட்டில் இருக்கிற நாம என்ன இவங்க கிட்ட இருந்து ஒரு பதில் வரலையே, என்ன ஆச்சு ஏதாச்சு என்ற ஒரு கவலை அது என்ன செய்யும்? கண்டிப்பாக இது நாட்கள் அதிகமாக இன்னும் அந்த கவலையானது அதிகரித்துக் கொண்டே போகும். அவருடைய நண்பர்களுக்கு நம்ம போன் போட்டு கேட்கலாமா இல்லை வேற யாருக்கையாவது கேட்கலாமா என்று சொல்லி நம்முடைய ஆத்துமாவானது துடித்துக் கொண்டிருக்கும். ஆனால் இந்த சூழ்நிலையில அங்கிருந்து ஒரு போன் காலோ அல்லது ஒரு செய்தியோ வருகிறது என்று சொன்னால் ஒரு பெருமூச்சு கண்டிப்பா நம்ம இடத்துல வரும். இப்போமாவது பேசினாங்களே, இவ்வளவு காலமா பேசல, இப்போ ஒரு நல்ல செய்தி நமக்கு வந்துருக்கு, பேசிட்டாங்க, நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படிங்கிறதான அந்த செய்தியை கேட்ட உடனே மூச்சை தெளிந்தவர்களாக அந்த நபர்கள் என்ன செய்வாங்க? மாறி விடுவார்கள். சில நேரங்களில் கடவுளுடைய வார்த்தை கூட நமக்கு அப்படித்தான் வரும். நம்ம விடாய்க்கு போன அந்த சூழ்நிலையில, தொய்ந்து போன சூழ்நிலையில, நெருக்கப்படுகிற காலங்களில, பல விதமான ஏற்றும் பேச்சும் வரக்கூடிய அந்த சூழ்நிலைகளில நாம் ஆண்டவர் பாதத்துல நம்ம ஒப்பு கொடுத்து வேற வசனத்தை படிக்கின்ற பொழுது இந்த வசனத்தின் மூலமாக அற்புதமான வார்த்தைகள் கொண்டு ஆண்டவர் பேசுவார். அப்படி பேசுகின்ற பொழுது ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தையோடு என்னோட பேசினார், ஆகையினால எனக்கு இந்த பிரச்சனை, இந்த கவலை, இந்த சோர்வு, இந்த பலவீனம் என்னை விட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுகிறது என்று சொல்லி நாம் நிம்மதி அடைவோம். அந்த வார்த்தை அந்த அளவுக்கு அந்த மனிதனை பலப்படுத்தும், புதிய உணர்வுகளை கொடுக்கும், சந்தோஷத்துக்குள்ள கொண்டு போகும். ஏன் சொன்ன கடவுளுடைய வார்த்தை அந்த மாதிரி ஒரு வார்த்தை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 30வது வசனம். கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாகவும் நல்ல செய்தி எலும்புகளை புஷ்டியாகும். அப்போ கடவுளுடைய வார்த்தைகள் நமக்கு ஒரு நல்ல செய்தியாக நமக்கு வருகின்ற பொழுது சோர்ந்து போன நம்முடைய எலும்புகள், உலர்ந்து போன நம்முடைய எலும்புகள் எப்படி ஆகிறதுனா புஷ்டியாகிறது. கடவுளுடைய வார்த்தைக்கு அந்த அளவுக்கு
ஒரு பவர் உண்டு என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. இல்லைங்களா? சங்கீதம் 119ல் 103வது வசனத்தை நம்ம வாசிப்போம் என்று சொன்னால், உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய். ஆண்டவரே, நான் இருந்த இந்த சூழ்நிலையில உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு இப்படியாக வந்திருக்கிறது, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? எவ்வளவு இனிமையா இருக்கு தெரியுங்களா? இல்லையா? அப்படின்னு சொல்லி அந்த சங்கீதத்துல அந்த வார்த்தை வருகின்ற பொழுதே தேனை சாப்பிட்டது போல ஒரு மதுரம், ஒரு இன்பம் என்ன செய்யறது மனிதனுக்கு உண்டாகிறது. அவ்வளவு சந்தோஷம் அந்த வார்த்தைகள் வருகின்ற பொழுது. நம்ம வாசித்த 19வது சங்கீதத்துல 10வது வசனம், அவைகள்னா கர்த்தருடைய வார்த்தைகள் பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதையிலும் எப்படியா இருக்கு? மதுரமாக. ஆகையால்தான் இந்த வேதவசத்தை நம்ம படிக்கிறோம். இந்த வேதவசத்தை படிச்சா எனக்கு ஒரு புதிய பலன் கிடைக்கும். இந்த வேதவசனத்தை நான் படிச்சா எனக்கு சந்தோஷம் கிடைக்கும், எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். இதிலிருந்து கர்த்தர் எனக்கு விடுதலையை கொடுப்பார், என் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுப்பார். அதற்கு இந்த வார்த்தைகள் எனக்கு பிரயோஜனமாக இருக்கிறது, அது மதுரமாக இருக்கிறது, அது இனிமையாக இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் இங்கே சொல்கிற வார்த்தை. அப்படின்னு சொன்னால் நம்முடைய இருதயம் தொய்ந்து போகின்ற நேரங்களில், சோர்ந்து போகிற நேரங்களில் இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்மை என்ன செய்கிறது? தேர்வுகிறது, நம்மை பலப்படுத்துகிறது. அதே நேரத்தில் சில நேரங்களில் இந்த வார்த்தைகள் மூலமாக நமக்கு எச்சரிப்பும் அவைகள் கொடுத்து கொண்டே இருக்கும். சில நேரங்களில் இந்த வார்த்தை நமக்கு வருகிறதுனால நல்ல ஒரு பலனும் கிடைக்கும். இதுதான் வேற வார்த்தைகளுடைய சிறப்பான அம்சங்கள். இதுதான் நாம் உண்மையோடு கூட நம்பிக்கையோடு கூட நம்முடைய காரியங்களை தேவனுடைய சமூகத்தில் வைத்து இந்த வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்கின்ற பொழுது இதிலிருந்து வரக்கூடிய இந்த வார்த்தைகள் நம்மை உற்சாகப்படுத்தி, பலப்படுத்தி, ஆறுதல்படுத்தி, எச்சரிக்கை கொடுத்து, அதனாலே நமக்கு நல்ல பலனையும் கொண்டு வரணும். ஒரு 3 சம்பவங்களை நான் மிக சுருக்கமாக சொல்லி இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். முதலாவது செய்தி என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் புத்தகம் 45வது அதிகாரம் 25, 26. அவர்கள் எகிப்திலிருந்து போய் கானான் தேசத்திலே தங்கள் தகப்பனாகிய யாக்கோபினிடத்தில் வந்து, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது, அவன் அவர்களை நம்பவில்லை. முதலாவது வரக்கூடிய நல்ல செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, எகிப்திலிருந்து வரக்கூடிய நல்ல செய்தி. அதாவது எகிப்திலிருந்து எதிர்பார்த்திராத செய்தி அப்படி கூட சொல்லலாம். எகிப்திலிருந்து எதிர்பார்த்திராத ஒரு செய்தி இல்லையா? எகிப்துன்னு சொன்னாலே அடிமை அப்படின்னு அர்த்தம். அந்த அடிமைத்தனத்தில் இருந்து எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில ஒரு நல்ல செய்தி வருகிறது. யோசேப்பை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். யோசேப்பு சொப்பனம் கண்டதினாலே வந்த விளைவு, அவருடைய சகோதரர்கள் மூலமாக அவன் இஸ்மவேலர் இடத்திலே விற்கப்படுகிறான். எந்த சூழ்நிலை தெரியுங்களா? ஒரு ஆட்டை அடிச்சு அவர் சட்டையை கலட்டி அந்த ஆட்டு ரத்தத்தில் தொய்த்து இல்லையா
அவனை கையும் கால் கட்டி கிணத்துக்குள்ள போட்டுட்டு இந்த சட்டையை எடுத்துட்டு போய் அவங்க அப்பா கிட்ட காட்டி ஏதோ ஒரு துஷ்ட மிருகம் நம்முடைய தம்பியை கடிச்சுட்டுன்னு சொல்லி அவனை நம்ப பண்ணி அதுக்கப்புறமா எகிப்து தேசத்துக்கு வருகிறதான இஸ்மவேலிடத்துல யோசேப்பை விற்று போட்டார்கள். இந்த விற்று போட்ட யோசேப்பு எகிப்து தேசத்திலே அவன் இருக்கிறான். அவனுக்கும் அங்கே பிரச்சனைகள் வருகிறது. இந்த பிரச்சனையை நிமித்தம் அவன் சிறைச்சாலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த தேசத்தினுடைய ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை கடவுள் உண்டாக்கி அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை யோசேப்பின் மூலமாக அறிவிக்கை செய்து எகிப்து தேசம் முழுவதுக்கும் கடவுள் யோசேப்பை அதிகாரியாக வைக்கின்றார். இப்போ தேசத்திலே பஞ்சம் உண்டாகிறது. இந்த பஞ்சத்தின் கொடூரம் தாங்க முடியாமல் தானியெல்லாம் ஒவ்வொரு வீடுகளிலும் தீர்ந்த அந்த சூழ்நிலையில யாக்கோபு வீட்டிலும் தானியங்கள் தீர்ந்து விட்டது. யாக்கோபுக்கு சொல்றாங்க, எகிப்து தேசத்துக்கு போனா தானியம் கிடைக்கும் என்று சொல்லி யாக்கோபு தன் பிள்ளைகளை எகிப்து தேசத்துக்கு தானியம் வாங்கும்படியாக அனுப்புகிறான். அங்கே யோசேப்பு அதிகாரியாக இருக்கிற இந்த சகோதரர்கள் கண்டும் இவன் தன்னுடைய சகோதரன் என்பதை அறியாதவர்களாக இருந்தார்கள். யோசேப்பு இவர்களை கண்டுபிடித்து அவங்களுக்கு சில சோதனைகள் எல்லாம் கொடுத்து கடைசியாக தன்னை யோசேப்பு என்று சொல்லி கண் கலங்க கண்ணீரோடு கூட அவன் அறிமுகப்படுத்திக் கொள்கின்றான். போக என்னுடைய கணக்கு நடக்க சொல்லுங்க, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்? அதிபதியா இருக்கின்றான், அதிகாரியா இருக்கிறான். போய் சொல்லுங்க, நல்ல செய்தியை போய் சொல்லுங்க. எவ்வளவு காலம் இல்ல அவன் அதாவது 17வது வயது அவனுக்கு சம்பவம் நடக்குது. கிட்டத்தட்ட 30 வயதுல இந்த சம்பவம் யாக்கோபு இவ்வளவு வருஷ காலம் யாக்கோபு தன்னுடைய இழந்து போன குமாரனுக்காக மகனுக்காக அவன் மூச்சை அடைந்தவனாக, அதாவது செத்து போற ஒரு சூழ்நிலையில இருக்கின்றவனாக காணப்படுகின்றான். ஏதோ உயிர் ஓடிக்கொண்டிருக்கு, அவ்வளவுதான். அந்த ஒரு சூழ்நிலையை யாக்கோபு இருக்கிறார். இப்போ இந்த செய்தி யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்கிறதான் இந்த செய்தி யாக்கோபுக்கு அறிவிக்கப்படுகிறது தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக. அவனுக்கு அவனுடைய உயிர் போற சூழ்நிலை இருந்த அவனுக்கு இந்த செய்தியை கேட்ட உடனே அந்த சந்தோஷத்துல அவன் பெருமூச்சு விடுகிறான். என்ன சொல்றீங்க? எவ்வளவு இருக்கிறானா? நம்பவே முடியல. நீங்க போய் சொல்றீங்கன்னு கூட என்ன செஞ்சான்? பிள்ளைகளை பார்த்து யாக்கோபு சொல்கிறான், ஆம், நாங்கள் சொல்வதெல்லாம் உண்மை. நம்முடைய தம்பி எகிப்து தேசத்திலே அதிகாரியாய் இருக்கிறார். சற்றும் யாக்கோபு எதிர்பார்க்கவே இல்லை. எகிப்து தேசத்திலிருந்து எதிர்பாராத செய்தி. இந்த செய்தி அவனுடைய ஆத்துமாவை குளிர பண்ணினது. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அவர்கள் யோசேப்பு தன்னுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும் தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவனை தகப்பனாகிய ஆவியின் யாக்கோபுடைய ஆவி என்ன செஞ்சான்? உயிர்த்தது. முதலாவது சொன்னபோது அவன் நம்பல. தகப்பனே, ஏன் நம்ப மாட்டேன்னு சொல்றீங்க? இந்த பாருங்க, தம்பி அனுப்பி வைத்த வண்டியை பாருங்க அப்படின்னு சொல்லி நினைச்சான். அவன் காட்டுறாங்க.
அதுக்கப்புறம் தான் அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது. உண்மைதான், என் மகன் உயிரோடு இருக்கிறான் என்கிற அந்த சந்தோஷம் அவனுக்குள்ளே வருகிறத நம்ம பார்க்கிறோம். இல்லைங்களா? 45வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிக்கிறோம். அவன் யோசிப்பு சொல்ற வார்த்தை, நீங்கள் சீக்கிரமாய் தகப்பனிடத்துல போய் தேவனை எகிப்து தேசம் முழுவதும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்துல சீக்கிரமாய் வர தாமதித்தார்கள் அப்படின்னு சொல்லி தன் சகோதரத்தில் போய் அவர் சொல்லுகின்றார். சீக்கிரமா வா, நான் உயிரோட இருக்கிறேன், இந்த சந்தோஷமான இந்த செய்தியை, நான் இருக்கிற நிலைமைய என் தகப்பனே நீ பார்க்க வேண்டும். அந்த நல்ல செய்தியை யோசேப்பு மூலமாக தன் சகோதரர்கள் சொல்லி அனுப்புகிறார். இந்த செய்தி கேட்டு யோசேப்புடைய உள்ளம் உணர்கின்றது. அதனால்தான் அந்த நீதிமொழிகள் அந்த வசனம் என்ன சொல்றது, தூர தேசத்துக்கு ஒரு செய்தி எப்படி இருந்துச்சு, அவனுக்கு குளிர்ந்த தண்ணியை குடித்தது போன்று. இல்லை, இன்னும் அருமையான ஞானத்தோடு கூட சாலமோன் ஞானி இந்த வார்த்தையை எழுதி நம்முடைய வாழ்க்கையை கூடதான் இப்படி ஒரு செய்தி வரும் என்று சொன்னால் இல்லை, நம்முடைய உள்ளம் அவ்வளவு பூரிப்பை என்ன செய்யும், கொண்டு வரும் என்பதை எந்த விதமான சந்தேகம். இரண்டாவது காரியமாக இங்கே ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை படிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்தில் திரும்பி வரும்படி எழுந்தார். இந்த சம்பவம் நகோமி பெத்லெகேமிலே குடியிருக்கிறாள். தன்னுடைய புருஷன் பிள்ளைகளோடு கூட அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். பெத்லெகேமிலே கொடிய பஞ்சம் வந்ததினாலே, ஆகாரம் கிடைக்கக்கூடாத சூழ்நிலை அவர்களுக்கு வந்ததினாலே, நகோமி தன் புருஷனையும் தன் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு மோவாப் என்ற தேசத்துக்கு அவர்கள் குடிபெயர்ந்து பஞ்சம் பிழைக்கும்படியாக போகின்றார்கள். போன இடத்திலே தன் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கிறது. அந்த மோவாப் தேசத்தினுடைய ஸ்திரீகளை அவள் திருமணம் செய்து வைக்கின்றாள். கணவன் இழந்து போகிறான், பிள்ளைகளும் இறந்து போகின்றார்கள். இந்த ஸ்திரீகள் 2 பேரும் விதவைகளாக மாறிவிடுகின்றார்கள். இப்போ அவள் ஒரு நல்ல செய்தியை கேள்விப்படுகிறாள். என்ன நல்ல செய்தி அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலில் இருந்து அல்லது பெத்லெகேமில் இருந்து இனிமையான செய்தியை அவள் கேட்கிறார். 2வது பாயிண்ட், இஸ்ரவேலில் இருந்து இனிமையான செய்தி. என்ன செய்தி? பெத்லெகேம் மீண்டும் பஞ்சத்திலிருந்து அது செழிப்பாக ஜொலிக்கிறது என்ற செய்தியை நகோமி கேட்கின்றார். உடனே தன் மருமக்களோடு பேச ஆரம்பிக்கின்றார். நான் பெத்லெகேமுக்கு நான் திரும்பி போகின்றேன். பெத்லெகேமிலே இதுவரைக்கும் ஆகாரம் இல்லாமல் இருந்தது, ஆனால் இப்பொழுதோ அது ஆகாரம் நிறைந்த ஒரு பட்டணமாக மாறிவிட்டது. ஆகினாலே நான் மீண்டும் இந்த மோவாப் தேசத்திலிருந்து நான் திரும்பி போகிறேன் என்று சொல்லி தன்னுடைய 2 மருமக்களோடு கூட நகோமி பேசிக் கொண்டிருக்கிற சம்பவத்தை இங்கே நாம் பார்க்க முடியும். கர்த்தராகிய ஆண்டவர் பெத்லெகேம் மீது அருள் கொண்டு ஆகாரத்தை அவர் அருளுகின்றார், அல்லது பெத்லெகேமின் மீது கர்த்தர் தன் நினைவுகளை வைக்கின்றார். 115வது சங்கீதத்தில் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெத்லெகேம் மீது நினைவு கொண்டதுனால, பெத்லெகேமை நினைத்ததினாலே அவர் அதை மீண்டும் பஞ்சத்திலிருந்து தானியத்தாலே ஆசீர்வதிக்கின்றார். இந்த செய்தி
இந்த இனிமையான செய்தி நகோமிக்கு போய் சேர்கிறது. நகோமி சந்தோஷம் அடைந்தார். மீண்டும் என்னுடைய சொந்த தேசத்துக்கு நான் திரும்பி போகிறேன் என்கிற ஒரு அளவில்லாத சந்தோஷம் நகோமிக்கு வருகிறது. இதே அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசியுங்கள். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வார்த்தோருமை அறுப்பின் துவக்கத்திலே அவர்கள் எங்க வந்தாங்க? அறுப்பு காலத்தில் வராங்க. அப்போ அவங்க நேரடியா வந்த உடனே கோதுமையை என்ன செய்யப்படுறாங்க? பெற்றுக்கொண்டு போறாங்க. ஏன்னா அறுப்பு காலம். கோதுமை விளைஞ்சி தேசத்துல தானியங்கள் நிரம்பி கொண்டிருக்கிற ஒரு நேரத்துல பெத்லெஹேமுக்கு நகோமியும் அவருடைய மருமகளும் ஒரே பொறுப்பு தான். இந்த இடத்துல நகோமி கூட வந்தது ஒரே ஒரு மருமகள் தான். யாரு? ரூத். என்ன செய்றாங்க? அந்த பெத்லெஹேமுக்கு வந்தார்கள். பெத்லெஹேம் சொன்னா அப்பத்தின் வீடு. இப்ப இந்த இனிமையான செய்தி நகோமிக்கு வந்திருக்கிறார்கள். இனிமேல் எனக்கு ஒரு குறைவும் இருக்காது. என்னுடைய சுதந்திர பாகமான என்னுடைய இடத்திற்கு நான் வந்து விட்டேன். இனி எனக்கு பஞ்சம் என்பது எனக்கு கிடையாது, எனக்கு குறைவு என்பது கிடையாது என்று சொல்லி நகோமி சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். என்று சொன்னார், நம்முடைய வாழ்க்கையில சரீரத்திற்கு கிடைக்கக்கூடிய ஆகாரம் கிடையாமல் போனாலும் அல்லது நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையான ஆகாரங்கள் இல்லாத போதும் அவர்களுடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருக்கின்ற பொழுது கர்த்தர் நம் மீது நினைவு கொள்வார், நம்மை நினைத்தருவார், அவர் ஆகாரத்தை கொடுப்பார். நீ சரீரத்தில் உனக்கு ஆகாரம் இல்லாமல் இருக்கு என்று சொன்னார் எப்படியாவது ஆகாரத்தை கொண்டு கொடுப்பார். எலியாவை காகங்களை கொண்டு போஷித்த அந்த தேவன் உங்களையும் என்னையும் போஷிப்பதற்கு எம்மாத்திரம் நிச்சயமா போஷிப்பார். அதே போலதான் இங்கே நகோமியை அறுப்பின் காலத்தில் கொண்டு வந்து அழகாக போஷிக்க முடியாத செய்தார். அப்போ இஸ்ரவேலிலிருந்து ஒரு இனிமையான செய்தியை நகோமி பெற்று கொண்டது போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடவுளிடத்திலிருந்து இனிமையான செய்திகளை பெற்றுக்கொள்வோம். மூன்றாவது காரியமாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடியமட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போது நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார். எலிசா வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். சிரியா தேசத்திலே தீர்க்கதரிசி மூலமாக ஒரு வார்த்தை பிறப்பிக்கப்படுகிறது. முதல் வசனத்தை அது வாசிக்கும். என்ன அந்த வார்த்தை? கேளுங்கள், நாளை இந்த நேரத்தில் சமரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். எலிசா தீர்க்கதரிசி மூலமாக அந்த வார்த்தை சொன்னார். இதை கேட்ட மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? இது என்னடா அநியாயமா இருக்கிறது, இப்படி ஒரு சம்பவம் நடக்குமோ, இது நம்முடைய தேசத்துக்கு வரணுமோ என்று சொல்லி அங்க இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்கிறத பார்க்கிறோம். அவங்க சொல்ற பார்த்தீங்கன்னா, கர்த்தர் வானத்தின் மதகுகளை அடைத்து போட்டா கூட இப்படி நடக்குமோ, இது அநியாயமா இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க? பேசிக்கொள்கிறார்கள். இப்ப
இதுல சம்பந்தப்பட்ட நபர்கள் யாரும் குஷ்டரோகிங்க, ஒரு 4 குஷ்டரோகிங்க. அவங்க 2 பேரும் சொல்லிக்கிறாங்க சாக வேண்டியதுதான். அவங்க சொல்றாங்க அவ்வளவுதான்ப்பா, விலைவாசியா ஏறி போச்சு, நம்மளால இவ்வளவு காசு கொடுத்து வாங்க முடியாது, நம்ம இங்க இருந்தா செத்து போயிடுவோம், அதனால பட்டணத்துக்குள்ள போகலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு கூட போறாங்க. பட்டணத்துல போனா ஏதாவது கிடைச்சா சாப்பிடுவோம், இல்லைன்னா அங்கேயே செத்து போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தோட அவங்க என்ன செய்றாங்க, அந்த இடத்துக்கு போறாங்க. சீரியருடைய ராணுவம் இருக்கக்கூடிய பகுதிக்கு போறாங்க. ஏன்னா மற்ற இடத்துக்கு கூட சாப்பாடு கிடைக்காது, அதனால அவங்க நல்ல யோசனை பண்ணி ராணுவம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு இருக்கும், ராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு இருக்கும், அதனால அங்கே போனோம்னா ஏதாவது அவங்க மூலமா நம்ம கிடைக்கும். ஒருவேளை அந்த ராணுவத்தை நம்ம கொண்டு போட்டா கூட பரவாயில்ல, சேர்த்து கூட போயிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை அங்கே போனாங்க. அங்கே போனா போராட முடியல, கிட்ட போயிட்டாங்க. அந்த முன்னணியும் சொல்லுவாங்க, அதாவது அந்த அவங்க ராணுவம் இருக்கிற அந்த பகுதிக்கு அருகாமையில் போயிட்டாங்க. போய் அங்கே போய் பார்க்குறாங்க, ஒரு நபர் கூட இல்லை. என்ன நடந்தது தெரியுங்களா? கடவுள் செய்த ஒரு அதிசயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, கடவுள் இந்த தேசத்துக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்களை எழுப்பி சண்டை போடுற மாதிரி ஒரு இறைச்சலை, ஒரு ஆரவாரத்தை கடவுள் உண்டாக்குகிறார். 6வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் சீனியின் ராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா ராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினாலே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்திரின் ராஜாக்களையும் எகிப்தின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூறி வருத்தினான் என்று சொல்லி அவரை இடத்துக்கு ஓடினார். கடவுள் செய்த அற்புதம், மிகப்பெரிய ஒரு அற்புதம். அவருடைய ஜனங்களுக்கு விரோதமா யாரு இப்படிப்பட்ட காரியங்கள் செய்தாலும் கடவுள் அவங்களை கலங்கப்படும்படி பெரிய காரியங்களை செய்வான். வேற வசனம் அப்படி சொல்லி இல்லையா? அந்த இடத்துல ஆண்டவர் செய்த ஒரு அற்புதமான செயலை பார்த்தீங்களா? ஒரு போருக்கு போறது போல குதிரைகளுடைய இறைச்சல், ரதங்களுடைய இறைச்சல் இல்லையா? இந்த இறைச்சல்கள் எல்லாம், ராணுவத்தாருடைய இறைச்சல்கள் எல்லாம் இந்த சீரிய மக்கள் கேட்கும்படியா செய்தார். பயணித்தாங்க, நம்மை கொண்டு போட்டுறோம்னு சொல்லி அவங்க வச்சிருந்த வெள்ளி பொண்ணு பொருள் ஆடு மாடு எல்லாத்தையும் அப்படியே விட்டு ஓடிட்டாங்க. பட்டணத்துக்குள்ள யாரும் இல்லை. இப்போ போனா இந்த 4 புருஷர்கள் உள்ள போறாங்க, ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க, நல்லா போட்டு சாப்பிடுறாங்க. அங்க இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போய் ஒழித்து வச்சுட்டு வராங்க. திரும்ப 2வது முறை வராங்க, திரும்ப அதே மாதிரி செய்யறாங்க. நல்லா சாப்பிடுறா இருக்கிறதெல்லாம் சுட்டிக்கிட்டு போயிடலாம். அவன் அது ஒருத்தன் சொல்றான், நம்ம இப்படியே செய்யணும் நல்லது கிடையாது. இது சொல்றான், இது என்ன நாளே? நல்ல செய்தி சொல்லக்கூடிய நாள். இந்த நாளில் நம்ம இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. நம்ம என்ன செஞ்சு நல்ல செய்தி சொல்ல வேண்டிய இடங்களில நம்ம நல்ல செய்தி சொல்ல விடாதபடிக்கு தடைகளை பண்ணி கொண்டிருக்கிறோம். நல்ல செய்தி சொல்லக்கூடிய நாள் இது, கர்த்தருடைய கிருபை நாள் இது, எல்லாருக்கும் நற்செய்தி போய் சேரக்கூடிய ஒரு நாள். ஆனா இங்க நற்செய்தி சொல்லக்கூடாதபடிக்கு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? தடைகளை, பிரச்சனைகளை, போராட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இது நற்செய்தி சொல்லக்கூடிய நாள் அல்லவா? நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை ஒருத்த சொல்ல அதுவும் சரிதான் என்று சொல்லி அவங்க என்ன செய்றாங்க? இவங்க கிட்ட போய் விஷயத்தை சொல்றாங்க. நாங்க போனோம், அங்க சீரியர்கள் ஒருத்தர் கூட இல்லை, நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி இவங்க போய் என்ன செய்றாங்க? சொல்றாங்க. இவங்க சொல்றதை நம்பி இஸ்ரவேல் ராஜா தன்னுடைய படைகளை அதுக்கப்புறம் தான் அனுப்புறாரு. இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க படைகளை
அதுக்கு முன்னாடி கடவுள் செய்த அற்புதம். அவங்கள கலந்து பண்ணுகிற ஒரு காரியத்தை கர்த்தர் செஞ்சார். இப்போ அவங்க போனாங்க, அங்கே யாருமே இல்லை. இவங்க போய் என்ன செஞ்சாங்க தெரியுமா? உள்ள போயிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்துச்சுங்க. இவங்க வர்றத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ நம்ம மற்ற காரியங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம், செய்யறோம். ஆனால் கடவுளுடைய வார்த்தையை சொல்வதற்கு, நல்ல செய்திகளை சொல்வதற்கு என்ன செய்யல, நம்ம இடம் கொடுக்கல. இந்த மூன்றாவது காரியத்துடைய தலைப்பு பார்த்தீங்களா? சீரியாவின் பாளையத்திலிருந்து சிறப்பான செய்தி. அதனுடைய தலைப்பு சீரியா பாளையத்திலிருந்து சிறப்பான ஒரு செய்தியை யார் கொண்டு? அதாவது ஒதுக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், அவங்க மூலமான நல்ல செய்தி. யாரெல்லாம் இவன் ஜரி கிடையாது, இவன் ஜரி கிடையாது, இவன் பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அவங்க மூலமான நல்ல செய்தி. அதுதான் தேவன் செய்யறது, மனுஷன் செய்யறது கிடையாது. தேவன் உண்டு பண்ணுகிற காரியம் அவரால் முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னா, இந்த மூன்று சம்பவத்துல நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்ன? உயிரோடு இருக்கலாம், ஆண்டவர் உணவளிக்கிறார், உண்மையான காரியங்களை நிறைவேற்றி. மூணு காரியத்தை நம்ம படிச்சிருக்கோம். ஆண்டவர் உயிரோடு செய்வார், ஆண்டவர் நமக்கு உணவளிப்பார், ஆண்டவர் உண்மையான காரியங்களை உண்மையானவர்களுக்கு அவர் செய்து. இதுதான் இன்னைக்கு செய்தி. இந்த மாசத்தினுடைய கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, நாம் உயிரோடு செய்வார், நமக்கு உணவு கொடுப்பார், உண்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற. ஜூலை மாசம் ஒரு நல்ல செய்தியை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவார். அது நிச்சயம். இந்த நம்பிக்கை நமக்கு தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார்கள். ஆமென்.